வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீரோவோட கசின். அவங்க நாட்கள் அவங்களையும் நம்ம சபையின் சார்பாக நம்ம வரவேற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். கனடாவில் இருந்திருக்காங்க. வரக்கூடிய நாட்கள் அவங்க பெற்றோர்கள் வர இருக்காங்க. அவங்களுடைய ட்ராவல் எல்லாவற்றுக்காக தனிப்பட்ட ஜபத்தில் தயவாக ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆக்ஷன் ஜபகுமார் அவங்க மீட்டிங்கை பற்றி நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு முன்பதாக இம்மானுவேல் வந்து யார் யாருக்கு என்னென்ன ரோல் என்ன பேசுவாங்க. தயவாக உட்கார்ந்து கவனமாக கேட்டுக்காங்க யார் யார் என்னென்ன ரோல். ஏன்னா நம்மளுக்கு 1 வீக் தான் இருக்குது. உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆஃபரிங், உங்கள் ஜபங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இந்த ஸ்டிக்கர், அந்த பேனர்லாம் ஒட்டுனாங்க. நேற்றுக்கு பிரதர் ஆர்வினுக்கு அவருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, நேற்றுக்கு போய் ஒட்டிட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு போய் நிறைய போஸ்டர் ஒட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்டீஃபனாலும் சரி, பிரதர் அனில் பிரதர், ரிஞ்சோ பிரதர், அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் பிரதர், ஜனோ, இப்படி எல்லாருமே அங்கங்கே வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம 2வது பாட பாடணும். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையில் அதற்கு அறுவடைய ஆண்டவர் காண செய்வார். அப்போ யார் யார் உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக செய்தீங்களோ அதற்கு உரிய பலனை கண்டிப்பாக நீங்கள் யாருமாக இருந்தாலும் சரி பெற்றுக்கொள்ளாமல் போக ஆண்டவர் கிருபை செய்ய மாட்டார். கண்டிப்பாக ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுப்பாரு. ஊழியங்கள் வந்து இது நீங்கள் வந்து தனிப்பட்ட சபைக்கோ இல்லை எனக்கோ செய்து கிடையாது, ஆண்டவருக்காக செய்தீங்க. அந்த இடத்துல நீங்கள் எது செய்தாலும் அந்த ஆண்டவருக்காக உற்சாகத்தோடு செய்யுங்க. அதற்குரிய பலனை ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் கொடுப்பாரு. ரொம்ப நாளைக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியை சொல்லி நான் தொடங்கலான்னு இருக்கேன். நான் வந்து 2 பேர்ட்டு அந்த சாட்சி சொல்லியிருக்கேன். தாயப்பன் சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு சீடியை போட்டிருந்தார். நீங்கள் யாருக்கா முடிஞ்சாக்க அந்த சீடியை கூட வாங்கி பார்க்கலாம், இல்லை கேட்கலாம். இப்போ யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட சீடி வந்து எனக்கு கிடச்சி, மனமாரியே தாயப்பன்னு சொல்லிட்டு அந்த சீடியை வாங்கிட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் அந்த பொதுகை புதுசாக ஓப்பன் பண்ணாங்க ஓல்டு சவுண்டில். அப்போ நான் வந்து வெளியே நின்றுட்டு, அப்போ ஜெனியெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க அந்த சீடியை வந்து நான் இப்படி எல்லாருக்கும் ஒரு 50 சீடி எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் கொண்டு அப்படியே ரோட்டில் நின்று எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஒரு ஸ்ரீலங்கா வீட்டில் எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் டைமில் என்னைய ஃபேமிலியாட்டு என்னையவும் இன்னொரு குடும்பத்தையும் டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே டின்னருக்கு நைட்டு கிறிஸ்மஸ் டைமுக்கு போயிருந்தோம். அதுக்கு இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க, ஒரு ஸ்ரீலங்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி கடவுளை ஏற்றுக்கிட்டேங்கிற போது எனக்கு யாரோ ஒருத்தவங்க, நான் டைரெக்டாக கொடுக்கல, நான் கொடுத்த சீடியை வாங்கி அந்த ஃபேமிலி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க அந்த சீடியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல விதைச்சிங்கன்னா அந்த விதை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக விதைத்தவன் தூங்கிடலாம், விதைகள் ஒரு நாளும் தூங்காது. அதனால் அதை நம்பி ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை செய்யுங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க உழைக்கிற எல்லாருக்காக நன்றி. பிரதர் இம்மானுவேல் இந்த நாட்களில் கூட போய் இன்வெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள், நம்ம வாட்ஸ்அப் எல்லா காரியங்களும் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லெஸ்டர்லேருந்து ஒரு பெரிய 15 வருஷமாக லோகநாதன் சொல்லி ஒரு பாஸ்டர் பெரிய சர்ச்சையெல்லாம் வச்சுருக்காரு. அவர் முதல் நாள் கூப்பிட்டு, எப்படி பிரதர் அகஸ்டின் ஜெபக்கு மற்ற டேட் வாங்கினீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் டேட்டை வாங்குறேன். அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு வர நம்புறேன். அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் ஜோக்கு அடிக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் ஒரு வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், டேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க, எப்படி நீங்கள் டேட் வாங்கினீங்க? அப்போ இது வந்து நம்ம சபைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சபையின் குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாற ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படியே தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஆண்டவர் சமூகத்தில் இருந்து இந்த நாட்களில் நம்ம ரொம்ப நேரம் எடுக்க போகல. எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போட, ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரை, பிறந்த நாளை காண்ட பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. டிராவல் ஆண்டவரை கடந்து சென்ற பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். திருமண நாளை காண செய்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் ஆண்டவரை தீய உம்முடைய கருத்தரை வைக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற நீ பலப்படுத்தப்படுற கிருபைகளுக்காக நன்றி. சபையில் உள்ள எல்லா சின்ன பிள்ளைகளை உம்முடைய கருத்தரை வைக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனம் ஆண்டவரை தியானிக்கும் போது ஆண்டவரை சோத்திரம் நீர் இடைபட வேண்டுமாய் உம்மை கெஞ்சுகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரை விருதாக வராமல் ஆண்டவரை அதற்குரிய கிரியை செய்ய வேண்டுமாய், அடியவரை மறைக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கும் போது தயவாக நம்ம எல்லாரும் இது அவங்களுக்கு இப்படி இல்லை, அதே மாதிரி மார்க் போடாமல் ஆண்டவர் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி தியானம் பண்ணுவது நல்லதாக இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம், ரோமன் சாப்டர் 8வது அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம் 28. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவா இருக்குமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அவர் மேல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்றாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்குமா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் விருதா வராது. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வசனம் சொல்றது, அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல உங்களுடைய சூழ்நிலையில நீங்க எந்த சூழ்நிலையில அடைக்கப்பட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில வைக்கப்பட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவருடைய வசனம் சொல்றது நம்ம தேவன் அழைத்தது உண்மை. அல்லேலூயா. அது யாருக்கா டவுட் இருக்கா? எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கான்னு எடுத்தவங்க அதே வசனத்தை 10வது வசனத்தை வாங்க. 30 எவர்களை முன்குறித்தாரோ தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ என்ன பண்ணிருக்காரா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை என் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நம்மளை அழைத்து நம்மளை நீதிமானாக்கி நம்மளை முன்குறித்து நம்மளை வேறு பிரித்து என் தேவன் நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளை அழைத்திருக்காரா நம்மளுக்கு சந்தேகம், நம்மளை முன்குறித்திருக்காரா நம்மளுக்கு சந்தேகம், நம்மளை மகிமைப்படுத்தி வைத்திருக்காருன்னா அதிலே சந்தேகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கிறார்களோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் நம்மளை அப்படி அழைத்து வேறு பிரித்து முன்குறித்து வைத்திருக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில அவர்களை அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாட்கள்ல இங்க வரும்போது இந்த இடத்துல வந்திருக்கோம். நம்ம யாருக்காக வேண்டி வந்திருக்கிறோம்? ஆமென். யாருக்காக வேண்டி வந்திருக்கிறோம்? தைரியமா சொல்லுங்க. ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் மேல் அன்பு இருக்கிறாங்க நம்ம வந்திருக்கிறோம். அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை நம்மளுக்காக கொடுத்து சிந்தினது நம்ம நினைச்சு ஆண்டவர் மேல முழு இருதயத்தோட முழு சிந்தனையோட நம்ம அன்பு செய்யும் போது ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். அது நம்ம சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம தான் என்ன செய்யணும்? அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணும்னா, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்னதுன்னு அறிந்து ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இந்த நாட்கள்ல நம்ம அறிந்து ஆண்டவருக்கு நம்ம முன்னேறி செல்லும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்றது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம நினைக்கலாம், யோபு அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். அப்போ இந்த நாட்கள் நினைக்கலாம், அவ்வளவு யோபு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தான், ஒரு நீதிமானா இருந்தான். அப்போ அவனுக்கு எப்படி இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கண்ணீர்கள்? இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க யார் போய்கிட்டு இருக்கேன்னா நம்ம நினைக்கலாம், எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் யோபுவை சோதித்தது அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக, ப்ரமோட் பண்ணதுக்காக. ஆமென். அல்லேலூயா. யோபுவோடைய வாழ்க்கையில இருந்த முன்னிலைமையில பார்க்கிறோம், பின்னிலைமையில எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல என்னுடைய ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்மளை என் தேவன் அழைத்து நம்மளை என் தேவன் ஆசீர்வதித்து என் தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்ம இருந்த நிலைமையில இல்லாம என் தேவன் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போறது. ஆமென். இந்த நாட்களை நீங்க நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த காரியங்கள் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நீங்க முழுவதுமாக ஆண்டவர் மேல, ஆண்டவரை நம்பி மனுஷனை திருப்திப்படுத்தாம ஆண்டவர் மேல நீங்க அன்பு வைத்திருக்கீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு பரீட்சை வரதான் செய்யும், ஒரு போராட்டங்கள் வரதான் செய்யும். இந்த கால பாடுகள் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய அற்புதமான யோபுட வாழ்க்கையில எப்படி என் தேவன் அவரை முன்குறித்து வைத்திருந்தாலும் ஒரு பரீட்சையின் ஒரு பாடுகள் உள்ள கொண்டு போகும்போது அவருடைய முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வதித்தது போல என் தேவன் நம்முடைய நிலைமை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நானும் பிரதர் இமானுவேல் ஃபேமிலியும் பிரதர் கேபி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்.
அவங்க கொஞ்ச நேரம் அவங்களோட சாட்சியை சொன்னாங்க. கர்த்தருக்கு சித்தமான வரக்கூடிய நாட்களில் அவர் அந்த சாட்சியம் முன்பதாக வந்து சொன்னால் அது நல்லா இருக்குன்னு கேட்டு பார்த்து அவர் வந்து அங்கே வேலை பார்த்த நாட்களில் இந்தியாவிலேருந்து இங்கே வந்த உடனே எழுப்புறது ஜஸ்ட் ஷீட்டில் வர பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஷீட்டில் அவர் வந்து சைக்கிளில் போயிட்டு அந்த குளிரில் நவம்பர் டிசம்பர் குளிர் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் தானே, அந்த குளிரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த சாட்சிகளை கேட்கும்போது அது இதாக இருந்துச்சு. அந்த நம்மளுக்கு தெரியும் இந்த சைக்கிள் ஓட்டும் போது நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வீட்டுக்கு வந்தாக்கி அது வந்து அவர் ஃபோல்டு பண்ண முடியாதான். அவ்வளோத்துக்கு இருக்கும்போதும் அவர் ஒன்றே ஒன்று செய்தாராம், ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாரா, எல்லாம் ஒதுக்கப்பட்ட எல்லாம் தள்ளப்பட்ட இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது ஒன்றே ஒன்று பட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சமூகத்தில் முட்டு முடக்கியிருக்காரு. அல்லேலூயா. அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இவருக்கு ஏதோ ஆகி போச்சு என்னன்னு தெரியல, ஆண்ட சொல்லாமல் காலையில் எழுப்பி 4 மணிக்கு எழுப்பி அவங்க ப்ரேயர் பண்ணுதாங்கன்னு. நடந்தது என்ன அப்படின்னாக்கி நாட்கள் கடந்துச்சு. ஆனால் அவர் முட்டு குத்ததை அவர் விடலை, ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தை விடலை. யாக்கோபு எப்படி ஒரு போராடி ஜோமனானோ அதே போல ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை விட மாட்டேன் என்று அவர் முட்டு குத்த தொடங்கினாராம். கடைசியில் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க லிவர்பூல் சிட்டி கவுன்சில் இருந்து. இன்டர்வியூ பண்ணி முடிச்ச பிறகு சொல்லியிருக்காங்க, உனக்கு இன்டர்வியூக்குள்ள ஒரு மேனஸு கூட தெரியாது, இதே போல் ஒரு ஒஸ்ட்டு பேர்சனை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்களாம். அமேன் அமேன் சொல்லுங்க. அவ்வளோ அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்த பிறகு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் பார்த்தா அந்த இன்டர்வியூ பண்ண அவ்வளோ பேர்லையும் அவர் அந்த டாப் ஸ்கோர் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு பாடுக்குள்ள கொண்டு போகும்போது, ஒரு வேதனைக்குள்ள கொண்டு போகும்போது, ஒரு நிந்தைக்குள்ள கொண்டு போகும்போது என் தேவன் நம்மளை கீழே தள்ள இல்லை, நம்ம தேவன் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போறதற்கு. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம நினைக்கிறோம், என் ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். இங்கே இப்போ வந்துருக்கு ஒரு சூழ்நிலை நினைக்கலாம், ஏன் எனக்கு இப்படி, எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த நிந்தை, எனக்கு ஏன் இந்த அவமானம் நினைச்சிட்டு இருக்க. எல்லாரும் பார்த்தா நான் சொல்ல முடியும், என் ஆண்டவர் யோபுவோட வாழ்க்கையில எப்படி ஒரு பரீட்சையை கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது யோபுவோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் பார்க்கும்போது அவன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் அப்படி சொல்லிட்டே போறேன், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த ஸ்டோரி. யோபுவை பத்தி சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் நின்று அடிக்கடி குறை சொல்லிவிட்டான். 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்திலையும் பார்த்தா போகணும். அதுக்கப்புறம் உள்ள எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா சாத்தான் அந்த இடத்துல வரவே மாட்டான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்தில் வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. ஆண்டவரும் யோபுவும் ஆண்டவரும் அவனுடைய சூழ்நிலையை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த நாட்களில் சாத்தானுடைய நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லும் போதுதான், எப்பவுமே அது இனிஷியலாக நம்ம ஆண்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் போராட்டங்கள் வரதான் செய்யும், ஒரு பாடுகள் வரதான் செய்யும், ஒரு கண்ணீர்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் நல்லா நினச்சிக்காங்க, அடுத்த லெவலுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்ததுக்காக ஒரு பாடு நம்மளை வச்சிருக்காரு நம்ம நினைச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களை கட்சியாக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபுவோட 3வது ஒரு சூழ்நிலை பார்க்க, யோபு யாருங்கிறத ஆண்டவர் காட்டும்படியாக எடுத்தவங்க வாசிங்க. யோபு எழுதின நிருபத்தில் சரி யோபு 40 40ல 3வது வசனம் சொல்லுங்க. 43 இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம யாருங்கிறது தெரியாது. அதான் யோபுவோட வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. அதுக்கு 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோபு ஆண்டவர் சில ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அப்பதான் சொல்றார், உலகத்தில் நான் உண்டாக்கும் போது எங்கே இருந்த, கடலுக்கு நான் எல்லையை போடும்போது நீ எங்கே இருந்தேன்னு ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு வராரு. நம்ம இந்த நாட்களில் இங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிறைய ஐடியா கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, நீ உன் தாயின் கருவில் இருக்கும்போது எங்கே இருந்தானே உனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருக்கும்போது நம்மளோட பிளான் என்னன்னு தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கே இருக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனால் யோபு சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரு, நீசன். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்துக்கிட்டு நம்ம யாருங்கிறத உணர்த்தும்படியாக யோபுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் வரும்போது எப்படி யோபு யாருங்கிறத ஆண்டவர் உணர்த்தினாரோ அதே மாதிரி நம்ம யாருங்கிறத சில வேளைகளை ஆண்டவர் உணர்த்துவதற்காக சில பாடுகளை அனுமதிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த உணர்த்தும் போது நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதா அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே என் கையினால் என்ன செய்தான், என் வாய பொத்தி தந்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா தேவையில்லாம ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத புலம்புகள், தேவையில்லாம காரியங்களை நம்ம பேசாம எப்போ நம்ம கையினால வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தோமோ நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரணங்கள் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள். இந்த நாட்கள்ல கால தாமதம் ஆகுதுன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தும் போது ஆண்டவர் உடனே கொண்டு போயிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய முறுமுறுப்புனால என்ன செய்ச்சு, காலங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம உட்காரும் போது என் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவாளவராக இருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல யாராவது ஒரு வேதனைகள்ல, பாடுகள்ல, கண்ணீர்கள்ல, கஷ்டத்துல இருக்கீங்கன்னா நீங்க ஒண்ணு புரியுங்க, ஆண்டவர் சமூகத்துல ஒண்ணுமே பேச வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு யாக்கோபை போல, அதுக்காக நம்ம பெரிய பக்திமானோ நீதிமானோ கிடையாது, ரொம்ப பரிசுத்தமானு கிடையாது. அநேக சாட்சிகள் அந்த வாரத்தில் 2-3 குடும்பங்களுக்கு போயிருந்தோம். பெரிய சாட்சிகள் ஆண்டவர் கேட்க கிருபை செய்தார். ஆச்சரியப்படத்தக்கவனமான சாட்சிகளை கேட்க கிருபை செய்தார். நான் இன்னைக்கு அந்த குடும்பம் வரல, இன்னைக்கு வாரண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு சோம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, போயிருக்காங்க. அந்த பொண்ணு அப்படிதான் 30ஆம் தேதி போன மார்ச் மாதம் 30ஆம் தேதி விசா முடிஞ்சு இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்போ அவங்க டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாங்களாம். அங்கே அவங்க கவுண்டரியில் இருக்கும்போது அவங்களுக்கு தமிழ் சர்ச்சு ஒன்றும் கிடையாது. யாரோ ஒரு மலையாள ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, செஸ்டர் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு விசா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, உங்களால் போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜாப்பு ஒரு விசா கொடுக்காங்கன்னு எத்தனை பேர் போய் சேருவாங்க, நிறைய பேர் போவாங்க. அந்த பொண்ணுக்கு போய் பார்த்துருக்கு, கிட்டத்தட்ட 4-5 விசா தான் அந்த கம்பெனியில் கொடுக்காங்களாம். 100 பேருக்கு மேலே போயிருக்காங்க. அதில் 95 பேர் மலையாளி, 4 பேர் தமிழ் போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹஸ்பண்டை உள்ளே அனுப்பிட்டு வெளியே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்துச்சான். ஆண்டவரை கொண்டு வந்தது நேரு, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்துச்சான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர். அது இல்லையா. கோபண்டியில் இருந்துக்கிட்டு சின்ன பொண்ணு நேற்று நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த பையனும் நல்லா இருந்தால் ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கும்போது அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டாங்களாம். இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த பிறகு 4 நாள் கழிச்சு கூப்பிட்டு சொல்கிறாங்களாம், அந்த 4 விசாவை நான் உனக்கு ஒரு விசா கொடுக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவர் நம்பின பிள்ளைங்களை வைக்கப்பட்ட இடங்கள்ல ஆண்டவர் தலைகளை உயர்த்தக்கூடிய தேவன். இந்த நாட்களில் அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இந்த நாட்களில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்கணும்னா இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுது, ஆண்டவரே நான் நீசனப்பா, நம்ம தகுதி இல்லாதவனுங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க நம்ம சொல்லும்போது என் தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் சபியமாக இருக்கிறான். அது இல்லையா. அவருடைய நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அநேக அற்புதங்களை இந்த வார்த்தையில் எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய சாட்சிகளை சொல்லலாம், அவங்கள வச்சுட்டு சொல்லும்போது அது நல்லதாக இருக்கும். அப்போ இந்த நாட்களில் இப்படியாக நடத்தி வரக்கூடிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம இனி ஒரு காரியங்கள் செய்ய வேணும். எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. நம்ம யார் மேல நம்பிக்கை? அல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய பேர் இந்த நாட்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேல, நம்ம தொழில் மேல, நம்ம வச்சிருக்கிற ஜாப் மேல, இல்ல நம்ம பெற்றோர்கள் மேல நம்ம வச்சிருந்தோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்றது போல அழகா இருக்காரு, நம்பிக்கையில எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா நம்மளை அழைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளை வேறு பிரித்தது ஆண்டவர், நம்மளை இம்மட்டும் நடத்துறது என் தேவன். அப்ப அந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்களா, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க. என்ன நம்பிக்கை? எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் எனக்காக வழியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணுங்க. ஏன்னா என் தேவன் நம்மளை இந்த தேசத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்பாகவே நம்மளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆல்ரெடி பிளான். ஆமென்.
மனுஷனை படைச்ச பிறகு உலகத்தில் உள்ளதெல்லாம் படைச்சாரா? உலகத்தை எல்லாம் படைச்சு வச்சுட்டு மனுஷனை படைச்சாரா? எல்லாம் படைத்து வைத்துட்டு கடைசி தான் மனுஷனை படைத்தார். அதே மாதிரி தான் என் தேவன் நம்மளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல என் தேவன் நம்மளுக்கு நேர்த்தியாய் அவரிடத்துல அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அல்லேலூயா. அதுல சந்தேகமே நம்மளுக்கு பெற வேண்டாம். அப்ப நம்ம மட்டும் என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு வச்சிடணும், அவர் மேல ஒரு பாசம் வச்சிடணும். இந்த நாட்கள்ல நிறைய பேர் என்ன அப்படின்னாக்கி அன்பு வைக்கும் போது கொஞ்சம் போய்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளை வேற 2 பேர் எடுத்து கீழே விட்டுருவாங்க. அவங்களும் நம்மளுக்கு இந்த நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குழி தோண்டி நண்டை பிடிச்சு உள்ள போட்டுருவாங்களாம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதில் தமிழ் நண்டு மலையாள நண்டு அப்படிதான் சொல்லுவாங்க. 4 நண்டை போட்டுருவாங்களாம். சிரிக்காங்க. நேற்றுக்கு நடந்த பட்டிமன்றத்துக்கு இன்னும் முடிவு வராமல் இருக்காங்க அவங்க. அப்போ தமிழ் நண்டு மலையாள நண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுமா? மற்ற நண்டெல்லாம் ஒரு நண்டு போகும்போது ஒரு நண்டு நின்று கொடுத்து தூக்கி விட்டுருமா. ஆனால் தமிழ் நண்டு ஒரு நண்டு ஏறாக்கி ஒரு நண்டு காலை பிடிச்சிருச்சேம்மா கீழே எடுத்து உள்ளே போட்டுருமா. இதே மாதிரி தான் நம்முடைய அநேக விசுவாச குடும்பங்கள் இந்த நாட்களில் ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறும் போது என்ன செய்தான்? முன்னேற விடாம நம்மளை பிடிச்சி இழுத்து போட்டிருக்கு. ஆனா நம்ம அந்த மாதிரி செய்திடக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தோட வைக்கணும். ஆமென். பூமிக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன கண்டிப்பா வித்தியாசம் உண்டு. நம்ம இந்த நாட்கள்ல அதனால நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் எனக்காக எப்படியும் செய்வார்னு நம்பிக்கை இருக்கட்டும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் இல்லாத சூழ்நிலை இருக்கும் போதும் நம்மளுக்காக வழிகளே இல்லாத இடத்துல என் தேவன் வழிகளை உண்டு பண்ணி கொடுப்பார். இந்த நாட்களில் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு செய்யுங்க. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் நீசன் யோபு சொல்ல போறேன், ஆனா அனைத்தையும் எனக்காக நீ முன்குறித்து வைத்திருக்கிறேன். உண்மையில் அன்பு கூறிய பிள்ளைகளுக்கு என்ன செய்வது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வது. அப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் மேல அன்பு கூறணும். அன்பு கூறியாச்சுன்னா என் தேவன் சகலத்தையும் நம்மளுக்கு நன்மையாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்மளுடைய விசுவாசம் அடுத்த லெவலுக்கு நம்ம போக ஆண்டவர் கிருபை செய்யட்டும். அடுத்து உபத்திரவத்துல என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். உபத்திரம் வரும்போது எப்படி பொறுமையா இருக்குது? ஆமென். நம்ம உபத்திரம் வரும்போது இந்த நாட்கள்ல நம்ம மேக்சிமம் நம்மளால என்ன செய்ய முடியும்? புலம்ப முடியும், இல்ல 4 விதத்துல சொல்ல முடியும். அதனால பிரச்சனை கூடுமா குறையுமா? தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். அல்லேலூயா. அப்போ உபத்திரத்துல ஆண்டவருடைய வசனத்தில் என்ன செய்ய பொறுமையா இருங்க. உபத்திரவப்படும் போது கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கும். ஆண்டவர் நம்பி அதான் சொல்லிருக்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரம் வரும்போது ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னா என் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். நல்ல சொல்றாரு, உபத்திரம் இந்த நாட்கள் வரும்போது நம்ம உபத்திரவப்படுவது நல்லது. நம்முடைய அடுத்த லெவலுக்கு என் தேவன் நம்மளை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நம்மளுடைய விசுவாசங்கள் வர்த்திக்க செய்யும்படியாக உபத்திரம் வருதா பரவாயில்ல, பாடுகள் வருதா பரவாயில்ல, எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அநேக சாட்சிகளை கேட்கும் போது எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. என்ன ஆண்டவர் இவ்வளோ சாட்சிகளை கேட்க நீர் கிருபை செய்திருக்கிறீங்க. அப்போ அவ்வளோ செய்த ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு செய்தவங்க மற்றவங்களுக்கு செய்தவங்க ஏன் நம்மளுக்கு செய்ய மாட்டாரு? அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேண்டும். உலகத்துல அங்க நடக்கு இங்க நடக்க இல்லை, ஏன் நம்ம சபையில நடந்துகிட்டு இருக்கு, ஏன் குடும்பத்துல நடக்காது? ஆமென். அங்க நடக்க இங்க நடக்க நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுக்காக வைத்திருக்கிறத யாரும் பறித்துக்கொள்ள என் தேவன் கொடுக்க மாட்டார். நம்ம அன்பு செலுத்தும் போது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது, நம்ம பொறுமையாக இருக்கும் போது என் தேவன் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். மனித நாட்கள்ல நீங்க நினைக்கலாம் அவன் சொல்லி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை முடியவே முடியாது. எந்த மனுஷனும் ஆண்டவர் கொடுக்கிறத யாராலையும் முடியாது. ஆமென். இந்த நாட்கள் அந்த ஒரு விசுவாசம் வேணும், அந்த ஒரு நம்பிக்கை வேணும். எனக்காக என் தேவன் வழிகள் இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணி தருவார்னு அந்த ஒரு நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த நாட்கள் இவங்க சொல்லி இப்படி ஆயிருமோ, இவங்க சொல்லி இப்படி ஆயிருமோ, அப்படி எதுவுமே ஆகாது. என் தேவன் நினைத்தா மட்டும்தான் இந்த நாட்களில் நம்மளுக்கு தடை வரும். மனிதர்கள் நம்மளை இப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் மத்தியில என் தேவன் நம்மளுக்கு உயர்த்த வல்லவராக.
அல்லேலூயா. யார் யார் நம்மளை ஒருவேளை பார்த்து யார் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி அசிங்கமா வெக்கப்பட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா, நல்லா புரிஞ்சுக்காங்க, ஆண்டவர் நம்மளை உயர்த்ததுக்கு ரெடி ஆயிட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் வேணும், அந்த ஒரு நம்பிக்கை வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருந்துடணும். அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலை மற்றவங்க இப்படி சொல்லும் போது நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னா ஆசீர்வாதத்துல கண்கள் காண என் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக. அப்ப இந்த சூழ்நிலை மாறணும். அதுக்கு அடுத்து ஜெபத்துல ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்மளோட ஜெபத்துல வந்து ஜெபம் யார்கிட்ட பேசுதோம்? ஆண்டவரோட, அப்படிதானே? அப்ப இந்த நாட்கள்ல ஜெபத்துல நம்ம உறுதியா இருந்தணும். அதனால நான் அடிக்கடி சொல்றேன், எந்த ஜெபங்கள் நடந்தாலும் நீங்க எந்த சூழ்நிலை இருந்த போதும் நம்ம டியூட்டியில ஆஃப்ல உள்ளவங்க வந்து கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யட்டும். அது எதுக்கு அப்படின்னாக்கி இப்ப மெசேஜ் கேட்கீங்க ஆண்டோடைய வார்த்தை, ஆனா ஜெபம் வந்து நீங்களும் ஆண்டவரோடும் பேசுறேன். ஆமென். அப்ப ஆண்டவரோட பேசும்போது இந்த நாட்கள்ல ஆண்டவர் இப்ப வந்து இப்ப என் பொண்ணு தான் இருக்கா இல்லை என் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பா நான் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நானே பதில் சொல்லும் போது பரமபிதா உங்களுக்கு பதில் சொல்லாம இருப்பாராம். அல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். சில சமயங்கள்ல என்ன அப்படின்னாக்கி அவங்க கேட்கறத நம்ம உடனே செய்ய முடியாம இருக்குமா, கேட்கறத உடனே நான் என்ன செய்ய முடியாது, என்னோட சூழ்நிலை இருக்கும், இல்லை இவங்களுக்கு இப்போ கொடுத்தா அவங்களுக்கு அது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியுமா இருக்கும். அதே மாதிரி எனக்கே இவ்வளவு தெரிஞ்சுன்னா பரமபிதாவுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. அப்ப ஆனா ஒண்ணு, அதற்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட்டுறாதீங்க. நீங்க அதான் சொல்றாரு, அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரிடத்துல நம்ம நிற்கும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள் 8:21 வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 8:21. சாரி 8:26 சிஸ்டர். ரோமர் அந்தபடியே ஆவியானவரும் என்னது நம்மளுடைய பலவீனங்களில் நம்மளுக்கு உதவி செய்கிறார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறபடியா, அதான் அதுக்கு மீனிங். நம்ம சில சமயம் இந்த நாட்கள்ல பாருங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பலவீனமாக இருப்பாங்க. அப்போ சிலவங்க வந்து இப்போ எப்படி யாக்கோபு வந்து போராடி ஜெபம் பண்ணான், யாபேஸ் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். ஜெபத்துல தனி பெண்ணு பண்ணல எல்லாருக்கும் என்னாலும் பண்ண முடியாது. உடனே இவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க பெரிய பரிசுத்தவங்க அப்படின்னு கிடையாது. அதான் அந்தபடியே ஆவியானோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே பலவீனம் தான். யோபு பலவீனமாக இருந்தான், ஈசாக்கு பலவீனமாக இருந்தான், எல்லாரும் பலவீனமான பாண்டங்க. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம பலவீனமா இருக்கும் போது மற்றவங்கிட்ட நம்ம பலவீனங்களை சொல்லாம ஆண்டவற்றை நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்மளுக்கு உதவி செய்ய ஒரு ஆவியான தேவன் பேற்றவாளன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும், அந்த ஒரு சந்தோஷம் வேணும். எல்லா சூழ்நிலையும் மாறி இருக்கும் போது ஒண்ணு நினைச்சுக்காங்க, ஆண்டவர் எனக்காக உதவி செய்ய ஆவியானவர் நம்மளுக்கு ஆட்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா சேலஞ்ச் சொல்றாரு, அந்தபடி ஆவியான நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி நாம் ஏற்றபடி யாரு பண்ணுதாலும் நம்மளுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவர் உள்ளத்துல இருக்கிற எல்லா வேதனைகளையும் நம்மளுக்கு அறிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய கண்ணீர்களை, நம்மளுடைய கஷ்டத்தை, நம்முடைய நிந்தனைய, நம்மளுடைய கேவலத்தை நம்ம மனுஷங்கள்கிட்ட சொல்லதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நின்று பொறுமையோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நம்ம நிற்கும் போது நம்மளுடைய பலவீனங்களை என் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம யாருங்க யோபு சொன்னான், நீசனப்பா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? வாயை பத்திட்டான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் இழந்து போன அத்தனையும் என் தேவன் இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம புலம்பாம, நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம கோவப்படாம, நம்ம நம்பிக்கை இல்லாம, நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்குது. நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் இம்மட்டும் நம்மளோட ஜீவனோடு வைத்திருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உயிருக்கு போராடி, எத்தனை பேர் மருத்துவமனையில, எத்தனை பேர் கைகள் இல்லாம, எத்தனை பேர் கால்கள் இல்லாம, எத்தனை பேர் சாப்பாட வழி இல்லாம இருக்கும்போது என் தேவன் அவர்களை எல்லாம் காட்டிலும் நம்மளை இம்மட்டும் நடத்தி வச்சிருக்கிறாரா? அந்த ஒரு சந்தோஷம் வேணுங்க.
போதும் என்ற ஒரு நிறைவு வேணும். ஆண்டவர் தந்த வேலைகளுக்கு, ஆண்டவர் தந்த சுப்பீரியர்களுக்கு, ஆண்டவர் தந்த வீட்டுக்கு, ஆண்டவர் தந்த வாகனங்களுக்கு, ஆண்டவர் தந்த பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் சொன்னாங்க, இந்த நாட்களில் இந்தியாவில் அந்த நடந்த காரியம் ரொம்ப பரிதாபமான நிலைமை. அப்போ நம்ம இந்த நாட்களில் ஜபத்தோடு மாற்றம் நிறுத்தாம நம்ம வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு, விசேஷமாக பாய்ஸ்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யட்டும். வரக்கூடிய நாட்களில் அந்த குற்றங்கள் குறைவதற்கு நம்ம அதுக்கு ஒரு சாட்சியாக முன்னேறி ஒரு படியை நம்ம வைக்க ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இந்த நாட்களில் இவ்வளோ மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும் போது நம்ம இந்த நாட்களில் எங்கேயோ நடக்க அப்படின்னு இல்லை. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகரோட ஜபத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னவர். இந்த நாட்களில் இதெல்லாம் சாத்தானுடைய போராட்டங்கள். இந்த நாட்களில் கட்டணாக்கி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்கும் போது மாற்றதான் இந்த மாதிரி காரியங்கள் கட்டப்படும். இந்த நாட்களில் கேட்டுக்கிட்டு சாட்சி சொன்னாங்க, பரவாயில்ல, இனி அடுத்து சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு கிடையாது. காதுள்ளவன் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். கேட்டதோடு அப்படியே விட்டுட்டோம்னா ஆண்டவர் அப்படி கேட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களா, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அப்படித்தானே? அப்போ கேட்டு உள்ள வாங்கி, அதான் சொன்னேன், விதைகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் தூங்காது. அது ஏற்ற நாட்கள்ல பலனை கொடுக்கும். நீங்க வைத்து ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களும் ஏற்ற நாட்கள்ல அறுவடை செய்ய ஆண்டவர் கிருபை செய்யலாம். இந்த நாட்கள்ல பழையபடி நான் சொல்றேன், அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? எனக்காக உதவி செய்ய ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. எனக்காக சகலத்தையும் செய்ய ஒரு ஆண்டவர் உண்டு. எனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த நாட்கள் அப்படியே நம்ம எடுத்து நிற்போம். நம்மளுக்கு 1-2 காரியங்கள் இது முடிஞ்சு நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவன் பெரியவர். அவர் அன்பு உரியவர்களுக்கு சகலமும்